அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ராசல் கைமாவில் இருக்கிற மன்னார் மாலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த மன்னார் மாலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நியூ இயர் வரதுனால ஈவெண்ட் எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் எல்லாருமே நீங்கள் சேர்ந்து வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக போகலாம். நாங்கள் இந்த இடத்துக்கு செகண்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்னதாக ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய நல்ல கலர்ஃபுல்லாகவும் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்களும் இதில் இருக்குது. நியூ இயருக்கு வெளியில் போகிறதுக்காக ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடம் பெஸ்ட்டான ஒரு இடமா இருக்கும். இந்த இடத்துல நிறைய ஈவெண்ட்டெல்லாம் நடக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர்ஃபுல்லான ஊஞ்சலில் கிட்ஸ் மட்டும்தான் உட்காரணுன்றதில்ல, பெரியவங்களும் உட்காரலாம். நானும் இந்த ஊஞ்சலில் நல்லா என்ஜாய் பண்ணேன். என்னோடய பாப்பா இந்த சைடு உட்காந்துட்ருக்கா. இந்த இடத்துல எல்லாம் ஒரு ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் ஈவெண்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் லாஸ்ட் டைம் அந்த வீடியோ கூட இதிலே நான் சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லாஸ்ட் டைம் நாங்கள் வந்த அப்புறம் எடுத்தது. இந்த இடத்துல லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ போனதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோ. இது மன்னார் மால்லையே லாஸ்ட் டைம் எடுத்தது. நான் அப்லோட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வீடியோவோடு சேர்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் நின்று நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக நான் துபாய் vlogலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மன்னார் மாலுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் அதோட பேக் சைடில் கிட்ஸ் ப்ளே சென்டர்னு இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும். வீக்கெண்ட் டைமில் நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சனா பாப்பாவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணா. நாங்கள் போன தடவை வரும்போது கூட இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் உட்காந்து நல்லா விளையாடிட்டு போனோம். ஃபஸ்ட் டைம் நான் உட்காரும்போது வெறும் கிட்ஸுக்கு மட்டும்தான் நினச்சேன். அதுக்கப்புறம் 2-3 பெரியவங்க கூட உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து தான் நானும் உட்காந்தேன். டே டைம்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் தான் வரணும். நான் ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் உட்கார போகிறாரு. இப்போ பாருங்கள், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உட்காரலாம். நல்லா இருக்குது. சூப்பரான ஒரு பிளேஸ் இது. என்னோடய பாப்பாவுக்கு ஒரே ஜாலி தான். நல்லா என்ஜாய் பண்ணா. இந்த இடத்த பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து நம்ம வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம்னா அருமையாக வரும். சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா லைட்டாக பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். பீஸா ஆர்டர் பண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே முடியல. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா ஒன்றா பீசஸ் எடுத்து சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு.
என்னோடய பாப்பாவுக்கு பிஸா பர்கர் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். என்னவா இருந்தாலும் கொஞ்சமாக அளவாக கொடுக்கறது நல்லது தான் குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. என்னோடய பாப்பா வந்து ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்டா. எல்லா பீஸுமே வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீஸாலாம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே ஷாப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் கிட்ஸ் ப்ளே சென்டர் மட்டும் அது ஓப்பன்லேயே இருக்கும். நிறைய பேர் வந்து அங்கே சில் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மாலுக்குள்ளே இந்த மாதிரி விங்ஸ் இருக்குது. இப்போது இதுக்கு நடுவில் நின்று நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய பாப்பாலாம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். எங்கெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கோ அங்கெல்லாம் போய் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது நாங்கள். நான் வந்து விலாகெல்லாம் எடுக்கிறதுனால வெல்கம் டு மை சேனல் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால பாப்பாவுக்கும் ஆசை வந்துருச்சு போல இருக்குது. பாப்பாவும் வந்து அதே மாதிரி வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு சொல்கிறா. ஹாய், வெல்கம் டு மை சேனல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாலுக்கு வெளியில் வந்தாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். மால் வந்து சுத்தமாக காலியாக இருக்குது. எல்லாமே க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாலில் வந்து ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. எதுவுமே இல்லைன்றதில்ல, எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நைட்டு 12 மணி ஆனதுனால அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மன்னார் மால்குள்ளே வந்து 12 மணிக்குள்ளே ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். மன்னார் மாலுக்கு பேக் சைடில் வந்து கிட்ஸ் ப்ளே சென்டருன்னு இருக்குது இல்லையா, இப்போ நாங்கள் எல்லாம் போய் விளையாடணுமே அந்த இடத்துல வந்து ஈவெண்ட்டெல்லாம் நிறைய நடக்கிறதுனால, அதுவும் இப்போ வந்து நியூ இயர் வர்றதுனால நிறைய ஈவெண்ட்டெல்லாம் நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய பேர் கூடியிருக்காங்க. இந்த மாலுக்கு வந்து டே டைமில் வந்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து லேட்டஸ்ட்டாக துபாய் விலாக் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாலுக்கு வெளியில் வந்தாச்சு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு. இப்போ வெளியில் இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் நைட் டைமில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அல்லாஹ் ஹஃபீஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.